அனைவருக்கும் வணக்கம். I greet every one of you and I do welcome you for this learning. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்னது இல்லையா, ஸ்பீக்கிங் இம்பெரேட்டிவ் டிஜிட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். இம்பெரேட்டிவ்னா என்ன, கட்டளை. நம்ம தமிழில் கட்டளை அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சுக்குவோம். பட் இங்கிலீஷில் பாருங்க, கட்டளையை ஏற்கனவே ஒரு 12 உணர்வுகளில் வைப்ரேஷன்ஸ், 12 டிஜிட்டல்ஸில் சொல்லலாம். எப்படி ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யலாம். கட்டடம் கட்டுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், பட் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யறது ரொம்ப நாள் எடுக்குது. அதை அழகுபடுத்துறது அதே மாதிரி தான் இதுக்கும். பாருங்கள், ஒவ்வொரு நாள் சொல்ல நல்லா கவனிச்சுட்டு வாங்க. யூ லவ் நேச்சர், நீ நேசி இயற்கை. நான் எப்படி முதல்ல என்ன சொன்னேன், நீ இயற்கை நேசின்னு சொல்லி பழக வேணாம். தமிழை இங்கிலீஷுக்கு பேசும்போது, அதாவது ஆங்கில தமிழ் கொண்டு வந்து அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் லெசனில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நீ நேசி இயற்கை, நீ இயற்கை நேசின்னு சொல்லி பழகலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக, அதனால் தமிழ் மாறி பேசுங்கிற அவசியம் இல்லை. இந்த கற்றுக்கிறதுக்காக யூ கேன் மேக் எ லிட்டில் சேஞ்ச். அப்போ நீ இயற்கை நேசி, இது ரியல் கமாண்ட். சாதாரணமாக நம்ம எல்லாத்துலேயும் இயற்கை நேசி அப்படின்னு சொல்லுவோம். இதே யூ கேன் லவ் நேச்சர். இது லவ், இது கேன் லவ். நம்ம படிச்சிருக்கிறோம். இது ஒரு ரிகாப்சுலேஷன் தான், ஒரு ரெப்படிஷன் தான். ஏற்கனவே நம்ம படித்தது நான் ஒரு தொகுத்து நான் கொடுக்குறேன். யூ கேன் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்லியிருக்கிறேன். யாராவது ஒரு செயல் செய்ய சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்லி தான். 90% நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், யூ கேன் தான் டீச் பண்ணணும். யூ கேன் சர்வ் மீ, யூ கேன் டேக் இட், யூ கேன் ரிமூவ் திஸ், யூ கேன் டீச் மீ, யூ கேன் இன்வைட் மீ, யூ கேன் அட்டெண்ட் மை மீட்டிங். அது மாதிரி கேனுங்கள் சாதாரணமாக நீங்கள் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கேன் யூஸ் பண்ணணும். யூ கேன். யூ ஷுட் லவ் நேச்சர்னா என்ன அர்த்தம்? ஷுட் உங்களுக்கு நமக்கு தெரியும். அட்வைஸ் பண்ணுறது, ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது அட்வைஸ் பேக்கில் அட்வைஸ்னு கொடுத்துருக்கேன், மைண்டு கொடுத்துருக்கேன். அட்வைஸ் பண்ணுற ஒரு கமாண்டு, இது அட்வைஸிங் கமாண்டு, இது ஃப்ரெண்ட்லி கமாண்டு, இது ரியல் கமாண்டு. ஒவ்வொன்றும் ஒரு விதமான கமாண்டு. இம்பெரேட்டிவ்னா கமாண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி யூ வாண்ட் டு லவ் நேச்சர், ஆர்ட்னா என்ன அர்த்தம்? இது டியூட்டி கமாண்ட். இதனுடைய இயற்கையை நேசிக்கிறது உன்னுடைய கடமை, டியூட்டி. அப்போ இட் இஸ் எ டியூட்டி கமாண்ட். ஆண்களுக்கு தகுந்தாப்புல இதை நம்ம பேசலாம். ஒரு மீட்டிங்கில் ரொம்ப சின்சியராக ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறோம், இயற்கையை பற்றி பேசும்போது, அப்போ அவங்ககிட்ட நம்ம யூ கேன் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யணும்? ஸோ யூ வாண்ட் டு லவ் நேச்சர், கரெக்டாக நீங்கள் நேசிச்சு ஆகணும். அந்தந்த இடங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம உணர்வுகளை மாற்றி பேசலாம். அந்த உணர்வுகளுக்கு தகுந்தாப்புல வி கெட் தி மாடல் கீ பார்த்துக்காங்க. அதே மாதிரி என்ன, யூ மஸ்ட் லவ், அப்ளிகேஷன். இது அவசியம், கட்டாயம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதை நேசிச்சாங்க. அதே மாதிரி யூ ஆர் டு லவ் நேச்சர். ஆர் டுன்னு ஒரு வேர், இதெல்லாம் சாதாரணமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. யூ ஆர் டு. அப்போ நீங்கள் இயற்கையை நேசிக்கிறதுக்குன்னே இருக்கிறீங்க. நம்ம அதுக்கு தான் இயற்கையை வளர்க்குறதுக்கு, இயற்கையை நேசிக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் இது ஒரு விதமான ஒரு லிட்டரல் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஒரு இலக்கிய நடை, ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங் இது. ஸோ யூ வாண்ட் டு லவ் நேச்சர். இது ஒரு எம்ஃபேட்டிக்னு சொல்லுவோம். எம்ஃபேட்டிக் ஒரு அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி என்ன, யூ நீட் லவ் நேச்சர். நேற்று நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, நீட் லவ். அது மாடல், அது நமக்கு தேவை. இயற்கையை நேசிக்கிறது நமக்கு தேவை. அதே மாதிரி யூ ஹேவ் டு லவ் நேச்சர். ஹேவ் டு நான் என்ன சொன்னேன், ஹேபிச்சுவல்னு சொன்னேன். வழக்கமாக நேசிக்கணும். என்றைக்கா ஒரு சமயம் இல்லை, ஒரு நேரத்தில் இல்லை, வழக்கமாக நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு லவ் நேச்சர். யூ ஆஸ்கிங் டு லவ் நேச்சர். இது பாருங்களேன், இது என்ன தெரியும் இல்லையா, ஒருத்தட்ட சொல்லி இன்னொருத்தட்ட செய்ய சொல்லு. நீ நேசிக்கிற, அவரே நேசிக்க சொல்லு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆஸ்கிங் டு லவ் நேச்சர். நான் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த மாடல் கீஸ் எல்லாமே இதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது. இந்த மனப்பாடம் பண்ணி இந்த இப்படி தான் நம்ம பேசுகிறோமோ அப்படின்னு சொன்னால் இப்படி பேசி பழகுமே. லாங்குவேஜை நம்ம எதுக்கு ஒரு அந்த டேலக்ட்டு பேசும்போது இதுக்கு நம்ம பேசி பழகணும். லாங்குவேஜை ஒரு அழகாக நம்ம பேசி பழகுவோமே. புரியுதா? செந்தமிழில் பேசுகிறது மாதிரி இது லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு இது ஒரு அழகு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல வார்த்தைகளை சூஸ் பண்ணி பேசுகிறது. அதில் இந்த மாடல்ஸ் தான் நமக்கு ரொம்ப பயன்படும். அதுதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி யூ ஆஸ்கிங் டு லவ் நேச்சர். நீ அவரை கேட்டுக்க, இயற்கையை நீ அவருக்கு சொல்லு. இயற்கையை சொல்லுன்னு சொல்ற சாதாரணமாக
இயற்கையை நேசிக்கணும் அவரிடம் சொல்லு, அப்படியே கேட்டுக்கொள்ள அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி யூ மேக் ஹிம் லவ் நேச்சர். மேக்னா இங்கே டூ வரக்கூடாது, நீங்கள் ஆஸ்க் பண்ணால் டூ வருது. யூ மேக் ஹிம் ட்ரூ லவ் நேச்சர்னு சொல்கிறேன், கொள்ள பாருங்க. யூ மேக் ஹிம் லவ் நேச்சர்னா என்ன அர்த்தம்? நீ அவனை இயற்கையை நேசிக்க வை, அவரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல அதை பற்றி சொல்லி அவனை நேசிக்க சொல்லு, அந்த பொருள்களை பாதுகாக்க சொல்லு, புரியுதா? அந்த மாதிரி யூ மேக் ஹிம் லவ் நேச்சர். அதே மாதிரி யூ காஸ் ஹிம் லவ்விங் நேச்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க, காசு நான் சொன்னால் ஐஎன்ஜியை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கிராமட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் செய்யுது. அப்புறம் கிராமட்டிக்கல்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆங்கிலமே பெரும்பாலும் கிராமர் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபேக்ட், நாட் ஃபேக்ட், நில் ஃபேக்ட், டிஜிட்டல்ஸ், இந்த மாடல்ஸ் எல்லாமே பாருங்கள். இது வந்து கிராமர்னு சொல்கிறதுக்கு இல்லை, நம்முடைய என்ன நம்ம ஒரு மனதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நம்ம பேசுகிறது வந்து 3 விதமான லாங்குவேஜ். சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்கிறது, வோக்கல் லிங்குவிஸ்டிக்னு சொல்கிறது, நியூரோ பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் கற்றுக்கிறது இல்லை, இது வந்து நம்ம கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ணணும், எப்படி வாக்கியத்தை உருவாக்குறது ஆர்டிகுலேட் பண்ணணும். பட் இந்த ப்ராசஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம பெரும்பாலும் இதை நம்ம கற்றுக்கலாம் பாருங்க. அப்போ யூ காஸ் ஹிம் லவ்விங் நேச்சர். யூ டூ லவ் நேச்சர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. யாராவது ஒரு செய்ய சொல்கிறதுக்கு அந்த டூங்கிற யூ டூ சிட், யூ டூ கம் ஹியர், யூ டூ ஆன்சர் மை கொஷின், யூ டூ கீப் சைலன்ஸ், யூ டூ டேக் அண்ட் டேக் எவ்ரி டே. அப்போ யூ டூ ஃபாலோ த டிசிப்ளின், யூ டூ adhere to the systems, you do obey me. அப்போ இந்த யூ டூன்னு சொல்லியிருக்கேன் சொன்னால் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அடுப்பி சொல்கிறதுன்னு சொல்லி. So now it is clear for you. I hope that you are happy to learn this kind of varieties in English. Yeah, thank you very much. All the best.